Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு லூக்கா 13ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்துடலாம். மனம் திரும்புங்கள், இல்லையெனில் அழிவீர்கள். ரிப்பென்ட் ஆர் பெரிஷ். இது ரொம்ப சின்ன அதிகாரம் தான், 35 வசனங்கள் தான் இருக்குது. நம்ம சீக்கிரமாக படிச்சிடலாம். இதில் என்னெல்லாம் படிக்க போகிறோன்றதை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு பகுதிகளாக நம்ம படிக்கலாம். முதல் பகுதியில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, மனம் திரும்புதலின் அவசரம் அல்லது அவசியம் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது, கனி கொடுக்காத அத்திமரத்தின் உவமை. மூன்றாவது, ஓய்வு நாளில் இயேசு குணமாக்குதல். நான்காவதாக, கடுகு விதை மற்றும் புளித்த மாவு பற்றிய உவமைகள். 5, இடுக்கமான வாசல். 6, எருசலேமுக்காக இயேசுவின் துயரம். The urgency or importance of repentance. The parable of the barren fig tree. Jesus heals on the Sabbath. The parable of the mustard seed and yeast. The narrow door. Jesus sorrow for Jerusalem. முதல் பகுதியை நம்ம படிக்கலாம். லூக்கா 13 1 முதல் 5 வரைக்கும். மனம் திரும்புதலின் அவசரம் அல்லது அவசியம். The urgency or importance of repentance. முதல்ல இதில் 5 வசனங்கள் இருக்கிறது. அதை முழுமையாக படிச்சிடலாம். அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லூக்கா 13 1 முதல் 5 வரைக்கும். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனந்திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். இப்போ ஆண்டவர் இந்த பகுதியில் மனம் திரும்புதலின் முக்கியத்துவத்தையும் மனம் திரும்புதலின் அவசரத்தையும் விளக்குவதற்காக 2 உதாரணங்களை இங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். இப்போ இயேசு தம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். யாரோ ஒருவர் வந்து இயேசு கிட்ட, இந்த இடத்துல இப்படிப்பட்ட மரணங்கள் நடைபெற்று விட்டது, இந்த இடத்துல ஒரு சிலர் மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தியை கொடுக்கிறார்கள். இதற்கு பதிலாக ஆண்டவர் மனம் திரும்புதலை குறித்து அங்கே கூடி வந்தவர்களுக்கு அவர் டீச் பண்ணுறது தான் இந்த பகுதியில் பார்க்க முடியுது. முதலாவது என்ன சம்பவத்தை சொல்லுகிறார்கள், அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான் என்பது என்ன? ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால், பிலாத்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரை பைபிளில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பொந்தியு பிலாத்து, பாண்டியஸ் பைலட். இவர் தான் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை கொடுத்தவர். இவர் அந்த யூதேயா பகுதியில் ஆளுநராக ஆட்சி புரிந்தவர். எப்போவுமே ஒரு அரசியலில் ஒரு ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜனங்களுடைய மேம்பாடுக்காக, வெல்ஃபேருக்காக அவங்க உழைப்பார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த பிலாத்து செய்தார். அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, சாலமோன் குளங்கள் என்று சொல்லப்படுகிற குளத்திலிருந்து எருசலேம் பட்டணத்திற்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்தார். இதனால அவர் சாலமோன் குளத்திலிருந்து எருசலேம் பட்டணத்திற்கு வரைக்கும் பாலத்தை அமைத்து அதன் மூலமாக தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நினைத்தார். இதற்கான பணத்தை அவர் யூதர்கள்கிட்ட இருந்து டிமாண்ட் பண்ணார். இப்ப யூதர்கள்ட்ட போய் சாதாரணமா கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவர்கள் தேவாலயத்து பணிக்கென்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பணத்தை டிமாண்ட் பண்ணி கேட்டார். ஆனா அவர்களோ அதை கொடுக்க மறுத்து விட்டார்கள். யூதர்கள் ஒரு சமயத்திலே அவர்கள் போய் இந்த தேவாலயத்திற்காக பணத்தை கலெக்ட் பண்ணுவதற்காக அவர்கள் யூதர் மத்தியில போய் சேகரித்தார்கள். அந்த டைம்ல கன்னிங்கா இந்த பிலாத்து தன்னுடைய இராணுவத்தை வேறு உடைகளை
அணிவித்து, சாதாரண மனிதர்களைப் போல உடை அணிவித்து அவர்களை கொலை செய்வதற்காக ஏற்படுத்தினான். இதனால நிறைய அப்பாவி கலிலேயர்கள் மரித்து போனார்கள். அதனாலதான் இங்க போடப்பட்டிருக்கிறது, கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது அந்த டெம்பிள் மணி, கோயில் பணத்தை கலெக்ட் பண்ண போன அந்த யூதர்களை அவன் கொலை செய்தபடினாலே இந்த காரியம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, சீலவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப சீலவம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய டவர் ஒன்று, ஒரு கோபுரம் இருந்துச்சு. இப்ப ஈஃபல் டவர்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய கோபுரம் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கோபுரம் திடீர் என்று சொல்லி அது இடிந்து விழுந்ததுல எருசலேம் வாசிகள், அந்த பட்டணத்தார்ல 18 பேர் மரணம் அடைந்துறாங்க. ஸோ இப்ப இவங்க இயேசு கிட்ட இதை அறிவிக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, பிலாத்து கொலை செய்த அந்த கலிலேயர்களா இருந்தாலும் சரி, சீலவம்லே திடீரென்று சொல்லி அந்த கோபுரம் விழுந்து 18 பேர் மரணமாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் எதற்காக கொலை செய்யப்பட்டார்கள், ஏன் இப்படிப்பட்ட மரணம் நேரிட்டது அப்படின்னா, நீங்க நினைச்சுக்காதீங்க நாங்க ரொம்ப நீதிமான்கள், இவர்கள்லாம் பாவிகள், அதனாலதான் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. 2003ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அன்று திடீரென்று சொல்லி நம்முடைய பட்டணத்தை சுனாமி தாக்கினது. அதிலே அநேக ஜனங்கள் மரித்து போனார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுல கிறிஸ்தவர்கள் உட்பட, ரட்சிக்கப்பட்டவர்கள் உட்பட மரணத்தை சந்தித்தார்கள். ஒரு சில குடும்பங்கள்லாம் குடும்பத்தோடு அழிக்கப்பட்டார்கள். சில குடும்பங்கள்ல பெற்றோர் இருந்தாங்க, பிள்ளைகள் மரணம் அடைந்தார்கள். சில இடங்கள்ல பிள்ளைகள் மாத்திரம் இருந்தாங்க, பெற்றோர் மரணம் அடைந்து விட்டார்கள். இப்படி பல காரியங்களை தொலைக்காட்சி மூலமாகவும் நம்ம கேள்விப்பட்டோம், நேரடியாகவும் பார்த்திருப்போம். இப்படி சொல்லும் பொழுது நாம யோசிக்க கூடாது, அவங்கெல்லாம் ஏதோ தப்பு பண்ணனால ஆண்டவர் அடிச்சிட்டார் போல, நாமெல்லாம் நீதிமானா இருக்கனால தான் இப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்க கூடாது. இப்ப சமீப காலத்துல 2020ஆம் ஆண்டிலே திடீரென்று சொல்லி கொரோனா இந்த உலகம் எங்கிலும் அந்த வைரஸ் தாக்கினது. அதுல முதல் வேவ் கூட பரவாயில்ல, ஆனா இரண்டாவது வேவ் வரும்போது அநேக ஜனங்கள் பயங்கரமாக இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் மரணம் அடைந்தார்கள். இதுல பாத்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் மரணம் அடைந்தார்கள், அநேக விசுவாசிகள் மரணம் அடைந்தார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அநேகர் சபையெல்லாம் திறந்துருச்சு. திறந்த பிற்பாடு அவங்க எல்லாரும் என்ன சாட்சி சொன்னாங்க அப்படின்னா, கொரோனால எங்களை ஆண்டவர் ஜீவனோடு கூட பாதுகாத்து இன்னைக்கு ஆராதிக்கும்படியாக கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. ஸோ நல்லதுதான். ஆனா இப்படி நினைத்து கொள்ளக்கூடாது, நாங்க கொரோனால மரித்து போகாததுனால நாங்க நீதிமான்கள், கொரோனால மரித்து போனவர்கள் எல்லாரும் பாவிகள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. அதுதான் இங்க இயேசு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, மரணம் என்பது யாருக்கு வேண்டுமானாலும் எந்த வயதிலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நேரிடும். அதனால நீங்க மனம் திரும்புதலை நீங்க தள்ளி போடாதீங்க, இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்த மனம் திரும்புதல் என்பது ஒரு அவசரமான ஒன்று, அவசியமான ஒன்று. ஏனென்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் நம்மை சந்திப்பதினாலே நாம் நிச்சயமாக மனம் திரும்பாத பட்சத்திலே கெட்டு போவது நிச்சயம் என்பதை தான் இந்த 2 வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். ஒரே வசனத்தை 2 முறை சொல்றார். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மரித்து போனவர்கள் ஏதோ தவறு செய்ததினாலே, பாவம் செய்ததினாலே மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்களும் மனம் திரும்பாத பட்சத்தில் உங்களுக்கு மரணம் நேரிடுமானால் நீங்களும் இப்படிதான் கெட்டு போவீர்கள் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கலாம். அப்ப இந்த 1 முதல் 5 வரைக்கும் நமக்கு என்ன செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புங்கள், இல்லாவிட்டால் அழிந்து போவீர்கள். repent otherwise you will perish. அடுத்த பகுதிக்கு பேர்லாம் லூக்கா 13 6 முதல் 9 வரைக்கும். கனி கொடுக்காத அத்திமரத்தின் உவமை, the parable of the barren fig tree. இது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு உவமை தான். இதில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். லூக்கா 13 6. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. ஆண்டவர் இப்ப இன்னொரு உவமையை சொல்றார். இது என்ன உவமையும் பாருங்களேன். ஒரு மனுஷன் இருந்தான், அவன் என்ன பண்ணானா, திராட்சை தோட்டத்துல அத்தி மரத்தை நட்டு வச்சானாம். இயேசுவின் நாட்கள்ல
பண்டைய நாட்கள்ல இது ஒரு வழக்கமான ஒன்று தான். அது ஏன் அது திராட்சை தோட்டத்துல போய் அத்தி மரத்தை போய் வச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. திராட்சை தோட்டத்துல பொதுவாக அந்த இருக்கிற அந்த ஸ்பேஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அத்தி மரத்தை நடுவாங்க. ஏன்னா அந்த அத்தி மரம் நல்ல நிழல் கொடுக்கக்கூடியது. அப்ப அந்த நிழலின் மூலமாக இந்த திராட்சை இன்னும் நல்லா அது வளரக்கூடியதாக இருக்கும். அந்த சீதோஷ்ண நிலை, அந்த கிளைமேட் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த உவமை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த எஜமான் இந்த அத்தி மரத்தை திராட்சை அந்த தோட்டத்துல நடுகிறான். இப்போ இந்த அத்தி மரத்தை பொறுத்த மட்டும் இதனுடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒவ்வொரு ஆண்டும் கனி கொடுக்கும். அப்ப இந்த எஜமான் எதற்காக அந்த அத்தி மரத்தை வச்சார் அப்படின்னு சொன்னா, நிழல் கொடுப்பதற்காக அல்ல, இந்த அத்தி மரத்திலிருந்து கனியை பெற்றுக்கொள்வதற்காக. எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த திராட்சை எங்க வளரும் அப்படின்னா நல்ல வளமான மண்ணில் தான் வளரும். நல்ல அதற்கு தண்ணீர் வேண்டும், நல்ல உரம் போட வேண்டும். இப்படி நல்ல ஒரு சூழ்நிலையில தான் அது வளரும். அப்ப அந்த நிலத்துல தான் இப்ப அத்தி மரம் நாட்டப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த எஜமானும் அவர் எதிர்பார்த்து அவர் பார்க்கிறார். ஆனால் அதிலே கனி இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். ஸோ இந்த எஜமான் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்றது அடுத்த வசனம் சொல்லுது. ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை கனி கொடுக்கணும். ஆனால் இவரோ 3 சான்ஸ் ஏற்கனவே கொடுத்துட்டார். ஒவ்வொரு ஆண்டு பார்த்தாரு, நல்ல தண்ணி ஊத்துனாரு, கொத்தி உரம் போட்டார், நல்ல வேலி அடைத்து அதை பாதுகாத்தார், எல்லாமே செஞ்சாரு தான். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆனால் இப்போ 3 ஆண்டுகள் முடிந்து விட்டது, இன்னும் இதற்கு கனி கொடுக்கவே இல்லை. ஒன்றையும் காணாததுனாலே, கனி கொடுக்காததாலே இப்போ அவர் ஒன்று டிசைட் பண்ணுறாரு. என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, இனிமேலும் இதை வச்சு பிரயோஜனம் இல்லை, அதனால இது ஏன் நிலத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது, இந்த நிலத்துல நான் வேற ஒரு செடியை வச்சேன் அப்படின்னு சொன்னா அது நல்லா அது காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். இந்த எஜமான் இதை அவசரமாக வெட்டி போட சொல்லவில்லை அப்படின்றத நம்ம கவனத்துல கொள்ள வேண்டும். 3 ஆண்டுகளாக காத்திருந்து எதிர்பார்த்த இவருக்கு கனி இல்லாததால தான் ஞானமாய் ஒரு காரியத்தை சொல்றாரு, இதை வெட்டி போட்டுடலாம், ஏன்னா இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது அப்படின்றது தான் சொல்றாரு. இப்போ இந்த தோட்டக்காரனுடைய பதில் என்ன, அதான் பின்வரும் வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 13:8-9 வசனங்கள். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடுக்காவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இப்போ இந்த தோட்டக்காரனுக்கு ரொம்ப ஒரு மனதுருக்கம். இவ்வளோ கஷ்டப்பட்டாச்சே 3 வருஷமா, இதை வெட்டி போடுறதுக்கு அவனுக்கு மனசே இல்லை. அதனால அந்த எஜமான்ட்ட கெஞ்சி கேட்கிறான், ஐயா, இந்த 1 வருஷம் மட்டும் ஒரு சான்ஸ் கொடுங்களேன், இதை மறுபடியும் நான் ஒரு ட்ரை கொடுத்துட்றேனே, அதை கொத்துறேன், அதை எரு போடுறேன், அதை இன்னும் பராமரிக்கிறேன், இந்த ஆண்டில் அது கனி கொடுத்தால் அதை வச்சுக்கலாமே, கனி கொடுக்காட்டா நீங்க சொன்ன மாதிரியே அதை வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த தோட்டக்காரன் எஜமான இடத்துல பரிந்து பேசுகிறதை பார்க்கலாம். அப்போ ஒரு மரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்றத இந்த உவமையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். அது என்ன, அது கனி கொடுக்க வேண்டும். என்னதான் அது நிழல் கொடுத்தாலும் அந்த எஜமானுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, கனி கொடுக்கறது தான். ஒரு மாமரம் என்று சொன்னால் மாம்பழம் கொடுக்கணும், ஒரு ஆப்பிள் மரம் என்று சொன்னால் அது ஆப்பிள் பழம் கொடுக்கணும். அப்ப இன்னைக்கு இந்த உவமையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரும் தம்முடைய தோட்டத்திலே நம்மை கனி கொடுப்பதற்காக நம்மை நாட்டி வைத்திருக்கிறார், நம்மை வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். நாம் வளர முடியாதபடிக்கு காணப்படுகிற அந்த தடை கற்களை எல்லாம் பொறுக்கி இருக்கிறார், கொத்தி எரு போட்டிருக்கிறார், நீர் பாய்ச்சி இருக்கிறார். இதெல்லாம் எதற்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், நம்ம கனி கொடுப்போம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோடு நம்மளுக்காக காத்திருக்கிறார். ஆனாலும் அநேக வேளையில கனி கொடுக்காததால அவருக்கு ஒரு துக்கம் விடுகிறது. ஒருவேளை இந்த மரத்தை போல நமக்கு 3 ஆண்டுகள் முடிந்திருக்கலாம், மேபி இது 4வது ஆண்டாக கூட இருக்கலாம். ஆண்டவர் ஒரு கடைசி சான்ஸா நமக்கு கொடுக்கிறார். இந்த முறை நீ கனி கொடுக்காவிட்டால் உன்னை நான் வெட்டிதான் போட போகிறேன் என்று சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் கொடுக்கிற இந்த தருணங்களை நாம் ஒரு நாளும் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. இந்த காலம் என்ன காலம் என்று சொல்லப்படுகிறது, இது சபையின் காலம், இது கிருபையின் காலம், இது புறஜாதிகள்
ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல ஒரு இரட்சணிய காலம். இந்த நாட்களிலே புறஜாதிகளாய் இருக்கிற ஒவ்வொருவரும் நாமும் அந்த ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்காக அப்படி கனி கொடுப்பதற்காக கர்த்தர் இந்த கிருபையின் காலத்திலே நமக்காய் காத்திருக்கிறார். ஆண்டவர் சும்மா நீ கனி கொடு அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் முதலாவதாக பாவிகளாய் இருந்த நம்மை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தார். அவருடைய இரத்தத்தை கொடுத்து நமக்கு ரட்சிப்பு, மீட்பு கிடைத்திருக்கிறது. இரத்தத்தினாலே மீட்பு உண்டாயிருக்கிறது. சரி, ரட்சிப்பை கொடுத்துட்டேன், நீ என்ன வேணா பண்ணு, கனி கொடுன்னு சொல்லலை. நமக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நம்மோடு கூட இருக்கும்படியாக அனுப்பியிருக்கிறார். இவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை படித்து அதை தியானித்து அதை கை கொள்வதற்கு உதவி செய்கிறார். ஸோ இத்தனை காரியங்களை அவர் கொடுத்திருக்கிறார். முதலாவது ரட்சிப்பு கொடுத்தாரு, இரத்தத்தினாலே. வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்திருக்கிறார். அப்போ அவ்வப்போது நாம் தவறு செய்யும் பொழுது நமக்கு எச்சரிப்பு கொடுக்கும்படியாக தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு தான் நம்மகிட்ட என்ன கேட்குறாரு? கனி கொடுன்னு கேட்குறாரு. அப்போ கொடுக்காம அவர் கேட்கல, அவர் அநியாயமாக ஒன்றையும் கேட்கல, எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் இந்த கிருபையின் நாட்களிலே அவருக்காக கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை அவருடைய தோட்டத்திலே நாட்டி வைத்திருக்கிறார். இந்த மரம் சப்போஸ் கனி கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, இதை வெட்டி போடு, இது ஏன் நிலத்தையும் கெடுக்கிறது. நான் அடிக்கடி நம்முடைய பாடத்துல சொல்லி கொடுத்துருக்கிறேன். யோவான் ஸ்நானன் அந்த ஞான ஸ்நானத்தின் போது சொல்லுவார், கோடரியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கோடரிக்கு தெரியாது இந்த மரம் ஊழியக்காரனா விசுவாசியான்னு தெரியாது, இந்த மரம் தீர்க்கதரிசியா அற்புதங்களை செய்தவரா என்று சொல்லி தெரியாது. அது பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கனி கொடுக்குதா கனி கொடுக்கலையா. கனி கொடுத்தா இந்த மரத்தை நான் ரீட்டைன் பண்ணுவேன், கனி கொடுக்காட்டா இதை வெட்டி போடுவேன். ஏன்னா என்னுடைய எஜமான் அதை தான் சொல்லியிருக்கிறார், நீ கனி இருந்துச்சுன்னா வெட்டி போடாத, நல்ல கனி இல்லாட்டா வெட்டி போட்டுருன்னு சொல்லியிருக்காரு. அப்போ கடைசி நாட்களிலே ஆண்டவர் கொண்டு வருகிற அந்த நியாய தீர்ப்பை குறித்து இங்கே இயேசு சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்ப நரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா, கனி கொடுக்காதவர்கள், கர்த்தருக்கென்று சொல்லி வாழாதவர்கள், அவர்கள் ஒருவேளை அந்த முதல் ரட்சிப்பை அவர்கள் பெற்றிருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போனபடியினாலே கர்த்தர் அவர்களை நரகத்திலே தள்ளிவிடுவார் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். கனி கொடுக்கிறதுனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம், லைக் ஜீசஸ், தேவனை போல மாறுவது. இப்போ ஆண்டவர் நம்மெல்லாம் பாவியா இருந்தோம் இல்லையா? பாவியா இருந்த பொழுது வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறதுனா, கெட்டு போனவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. நான் இந்த உதாரணத்தை கூட நான் பயன்படுத்தி இருக்கிறேன். இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனும் இது வரைக்கும் கெட்டு போனதை மறுபடியும் நல்லதா மாத்துறதுக்கு ஒரு மிஷினுமே கண்டுபிடிக்கல. டெக்னாலஜி எவ்வளோ உயர்ந்துருச்சு, நிறைய காரியங்கள் வந்துருச்சு. ஆனா ஒரு பொருள் கெட்டு போயிடுச்சுன்னா அதை நிச்சயமா குப்பை தொட்டியில தான் போட்டாகணும். ஆனா ஆண்டவர் தான் கெட்டு போன மனிதனை மறுபடியுமா ரீசைக்கிள் பண்ணி ஒரு உபயோகமான ஒரு பாத்திரமாக நம்மை வைத்திருக்கிறார். நம்மளை என்ன ஆக்கியிருக்காருன்னா, கெட்டுப்போன நம்மளை உபயோகமாக நம்மளை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இப்பயும் நம்ம பயன்படவில்லை என்று சொன்னால் இனி அவருக்கு யூஸே கிடையாதுல்ல. இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ரிப்பேர் பண்ணி பார்க்குறோம், அது சரியே ஆக மாட்டேங்குது, குப்பை தொட்டியில் போட்டுருவோம். அதே மாதிரி தான் தேவனுடைய குப்பை தொட்டி தான் நரகம், காட்ஸ் கார்பேஜ் பின் தான் ஹெல். ஸோ ஆண்டவர் நமக்கு இப்போ டைம் கொடுத்துருக்கிறாரு, இந்த கிருபையின் நாட்களில் அவருக்காக கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாம் நிச்சயம் கனி கொடுத்து தான் ஆக வேண்டும். கனி கொடுத்தால் பரவாயில்ல, இல்லாட்டாலும் நான் பரவாயில்ல ரட்சித்துட்டேனே அப்படின்னு சொல்லி கொண்டு போக மாட்டாரு. கண்டிப்பாக கனி கொடுத்து தான் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் வெட்டி போட்டு விடுவேன் என்பதை தான் ஆண்டவர் இந்த உவமையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப சிம்பிளா சொல்லிடலாம், இன்னைக்கு ஒரு பொருள் கெட்டு போகாம வைத்திருப்பது எது? ஃப்ரிட்ஜ். சரிங்களா? அப்ப இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் எது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வசனம் தான் ஃப்ரிட்ஜ், கர்த்தருடைய வார்த்தை. இப்ப பைபிள் அடிக்கடி நம்ம பார்ப்போம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருங்கள், இப்படிலாம் போட்டிருக்குல்ல. இப்படின்னா சர்ச் மெம்பர்ஷிப் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, இல்லைனா நான் கிறிஸ்தவத்தில் பிறந்தது தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. வசனத்தை வாசித்து அதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான்
கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் மட்டுமே கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்கிறவர்கள் மட்டுமே பரலோகத்திற்கு போக முடியும். அப்ப இப்படி சொல்லலாமா? இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் எது அப்படின்னு சொன்னா இந்த வசனம் தான் ஃப்ரிட்ஜ். இந்த வசனத்தின்படி நம்ம நடந்தோம்னா ஒரு நாளும் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வருவதில்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றார். வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது என்னை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, விசுவாசித்தா போதும் அப்படின்னும் போது வெறும் ஆண்டவரே நீர் இருக்கிறீர், நான் என்ன வேணாலும் செஞ்சாலும் நீங்க என்னை மன்னிச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா யார் ஒருவர் விசுவாசிப்பாங்க தெரியுமா? யார் ஒருவர் உண்மையாகவே ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் விசுவாசிப்பாங்க. சரியா? விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். நாங்கெல்லாம் ஆபிரகாமின் சந்ததியில வந்திருக்கிறோம். அதனால ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் ஏனோ தானோ என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதம் மட்டும் அபகரித்து கொள்ளணும் என்று சொல்லி துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிக்சர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிக்சர்ல இருக்கிற கடலை பருப்பெல்லாம் எடுத்து சாப்பிட்டுறது, இல்லைன்னா முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு மீதியை வச்சிடுறது மாதிரி இன்றைக்கு வசனத்தை பொறுக்கி பொறுக்கி வாக்கு தத்தத்தை மட்டும் எடுத்து அதை மட்டும் சுதந்திரமாய் எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மனம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள், ஆண்டவரை விசுவாசித்தால் போதும் பரலோகத்துக்கு போயிடலாம், ஆண்டவர் நம்ம என்ன பண்றோமோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுதான், ஆனாலும் உங்களிடத்துல நற்கிரியை இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ ஒருத்தர் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட 2 குவாலிட்டி இருக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா, அவன் கீழ்ப்படுகிறவனா இருப்பான், இன்னொன்று நற்கிரியை செய்கிறவனா இருப்பான். விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இது 2ம் இல்லைன்னா அவன் விசுவாசம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியானது என்றே சொல்லிவிடலாம். அவன் விசுவாசத்தை சந்தேகப்படணும்னு சொல்லிடலாம். சரியா? அவன் விசுவாசம் சரியான விசுவாசம் அல்ல. இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்படியவே மாட்டிக்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க, அம்மா அப்பா உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்பிக்கை சரியானதா? கிடையவே கிடையாது. அவங்க வாழ்க்கை பேசணும். அவங்க கீழ்ப்படுதலின் மூலமாக அவங்க நம்மளை நம்புறாங்கன்னு நம்ம அறிந்து கொள்ளுவோம். அதே மாதிரி தான் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசிகளின் தகப்பன். ஆனால் இந்த விசுவாசிகளின் தகப்பன் அவன் தேவனுக்கு 100% கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்தான். ஏக சுதன் என்று பாராமல், நேசகுமாரன் என்று பாராமல், தேவன் அவனை பலி செலுத்து அப்படின்னு சொன்ன உடனே எந்த கேள்வியும் கேட்காம போய் அவன் பலி செலுத்தினான். அதுதான் ஆராதனை என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசிகளின் தகப்பன் விசுவாசத்தை மாத்திரம் ஆண்டு சொல்லல, ஆண்டு சொல்றாரு, அவன் கீழ்ப்படிந்ததினாலே இப்பொழுது நீ எனக்கு பயந்திருக்கிறாய் என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கனி கொடுக்காவிட்டால் நிச்சயம் நரகத்திற்கு தான் போவோம் என்பதை தான் இந்த இடத்துல இந்த உவமை நமக்கு விளக்குகிறது. அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரை. ஓய்வு நாளில் இயேசு குணமாக்குதல். ஜீசஸ் ஹீல்ஸ் ஆன் த சாபத். வாசிக்கலாம். லூக்கா 13, 10, 11. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இங்கே ஒரு கூனியான ஒரு ஸ்திரீ இருக்கிறா. இவள் ஜெப ஆலயத்துல அவர் வந்திருக்கிறாள். இது ஒரு ஓய்வு நாளாய் இருக்கிறது. இந்த டைம்ல இயேசு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவுக்கு விரோதமாக மத போதகர்கள் எதிர்த்தாலும் இவர் ஒரு யூதனாக, ஒரு போதகனாக ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஓய்வு நாளுக்கு தவறாம போய்கொண்டிருந்தார். அவர்கள் என்ன சொன்னாலும் அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. தன்னுடைய ஊழியமான போதக ஊழியத்தை அவர் செய்து கொண்டேதான் இருந்தார். போதக ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை கண்டு கொள்ளாம இல்லை. அங்கு ஒரு பெண் 18 வருடமாக கூனியா இருந்தாளாம். அவளை பார்த்த உடனே ஆண்டவருக்கு அவளுக்கு சுகம் கொடுக்காம இருக்க முடியல. இவளுக்கு எதன் மூலமாக இந்த பலவீனம் வந்தது என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்துல பாருங்க, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அப்படின்னா இந்த பலவீனம் எப்படி இவள் கூனியாய் மாறினாள் என்று சொன்னால், சாத்தானாலதான் இந்த கூனி அந்த நிலை அவளுக்கு வந்தது. அப்ப ஆண்டவர் இப்போ அவளுக்குள்ள இருந்த
அந்த பலவீனத்தின் ஆவியை அவர் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கலாம். என்ன பாருங்களேன், இந்த அம்மா ஜெப ஆலயத்துக்கு வருகிற ஒரு அம்மா. இவங்களை குறித்து சொல்றார் ஆண்டவர், ஆபிரகாமின் குமாரத்தின்றார். அப்ப இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. இத்தனை வருஷமா ஜெப ஆலயத்துக்கு வந்தும் ஒருவராலையும் இவளை விடுதலையாக்க முடியல. இவ்வளோ நாள் ஆராதிச்சும் விடுதலையாக்கப்பட முடியல. எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இப்ப ஆண்டவர் அவளுடைய பலவீனத்தை அவர் மாற்றுகிறதை பார்க்கலாம். ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தோடு கூட அவர் சொல்லி அவள் மேல் கைகளை வைத்தார். இவ்வளோ நாள் அவள் குனிஞ்சே இருந்ததுனால மேலே என்ன நடக்குன்னு கூட தெரிஞ்சிருக்காதுல்ல. நான் நினைக்கிறேன் அவள் அப்படி தொட்ட உடனே அப்படியே பார்த்துருப்பா, யார் என்ன தொடுறா, அந்த கூனியான நிலை அப்படியே நிமிர்ந்திருக்கும். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவுக்கு இது சரீர பிரகாரமான பலவீனமா இருந்தாலும் அவரால் மாற்ற முடிஞ்சிருக்கும். அது பிசாசினால வந்த பலவீனமா இருந்தாலும் மாற்ற முடிஞ்சிருக்கும். ஆண்டவர் அதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார்ல. கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை கட்டவிழ்க்கும்படியாக தான் வந்தார். அவர் அந்த காரியத்தை செய்த பொழுது எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க பாருங்களேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். இப்ப ஜெப ஆலய தலைவன் அப்படின்னும் போது அந்த ஜெப ஆலயத்தினுடைய பாஸ்டர், அவருக்கு கோபம் வந்துருது. ஏன்னா அந்த நாட்கள்ல அவங்களுக்கு ஓய்வு நாள் கட்டுப்பாடுகள் நிறைய இருந்துச்சு. வேதத்துல சொல்லப்படாத நிறைய விஷயங்களை அவர்கள் கட்டுப்பாடுகளாக ஜனங்களுக்குள்ளே திணித்திருந்தார்கள். அப்ப இப்போ சொல்றான் அந்த ஜெப ஆலய தலைவன், அவனுக்கு ரொம்ப கோபம் சொல்றான். இயேசு கிட்ட கூட டைரக்டா அவனால சொல்ல முடியல, இன்டைரக்டா ஜனங்களை பார்த்து சொன்னானா. 6 நாள் இருக்கே, அப்ப நீங்க சுகமாக்குற வேண்டியதானே, ஏன் ஓய்வு நாளை மீறுறீங்க, ஓய்வு நாளில் தான் சுகமாக்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் ஆத்திரமா கத்துறான். ஆண்டவர் எதற்காக ஓய்வு நாளில் சுகமாக்குனார் அப்படின்னா, இந்த ஓய்வு நாளை அவங்க சடங்காக பின்பற்றி கொண்டிருந்தார்கள். தேவையில்லாத கர்த்தர் சொல்லாத கட்டளைகளை ஜனங்களுக்குள்ளே புகுத்தி இருந்தார்கள். இதை உடைக்கணுன்றதுக்காகவே தான் ஆண்டவர் இந்த ஓய்வு நாளில் தான் இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் செய்வார் பாருங்களேன். இப்போ 6 நாளுமே இந்த நிமிரக்கூடாத கூனி அந்த ஊர்ல தானே இருந்திருப்பா. இவ்வளோ பேசுற இந்த ஜெப ஆலய தலைவன் அவளை சுகமாக்கி இருக்கலாம்ல. 18 ஆண்டுகளாக 6 நாள் இருந்திருக்கும் தானே. அவனால இதை சுகமாக்க முடியல. ஆனாலும் அந்த ஓய்வு நாள் கட்டுப்பாடு என்பது இவர்களை எவ்வளோ கட்டி வச்சிருக்குது பாருங்களேன். அதனாலதான் இங்க இயேசு மேலேயே அவன் கோவப்படுறான். ஆனா டைரக்டா அவனால சொல்ல முடியல, ஏன்னா ஜனங்கள்லாம் அவர் பக்கம் இருக்கிறாங்கல்ல. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 13:15. கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரனே, ஏன் நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறீங்க, ஏன் இப்படி நடிக்கிறீங்க, ஜெப ஆலயங்களை நடத்துறீங்க, ஆனா ஜனங்கள் விடுதலையாகாமே இருக்கிறாங்களே. ஓய்வு நாள்ல உங்களுடைய எருதாவது உங்க கழுதையாவது நீங்க கட்டவிழ்த்து அதுக்கு போய் தண்ணீர் காட்டுறீங்கல்ல. இப்பயும் நான் ஆபிரகாம் குமார்த்தியா இருந்த இந்த 18 ஆண்டுகளாக பிசாசினால கட்டப்பட்டிருந்த இந்த பெண்ணை நான் கட்டவிழ்த்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர்றது உங்களுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டமா இருக்குது? உங்களுக்கு ஓய்வு நாள் அந்த கட்டளைகள் தான் மிகவும் பிரதானமாக மாறிவிட்டது. மனிதர்களை நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்களே, மனிதர்களை விட மிருகத்துக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்றத ஆண்டவர் இங்க சொல்லுகிற விஷயம். இங்க பாருங்க, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். நீங்க எப்படி உங்க எருதையும் உங்க கழுதைக்கும் போய் கட்டவிழ்த்து தண்ணீர் காட்டுறீங்களோ, அப்ப அதுவும் வேலை தானே. அது மாதிரிதான் நானும் 18 வருடமாக கூனியா இருந்த இவளுக்கு இந்த கட்டை அவிழ்த்து இந்த நாளிலே விடுதலை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. 17ஆம் வசனம். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். இயேசுவை பின்பற்றுகிற 2 கூட்டம். எதுக்கு பின்பற்றுறாங்க? ஒருத்தர் தான் அவரை உண்மையாய் பின்பற்றுகிற கூட்டம், இன்னொன்னு அவரை குற்றம் சுமத்துகிற மாய்மாலமான கூட்டம். அப்ப ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு மூஞ்சியே இல்லை, வெட்கப்பட்டு போய்விட்டார்கள். இன்னொரு கூட்டம் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? லூக்கா 13ஆம் அதிகாரம்
18 23 வரைக்கும் கடுகு விதை மற்றும் புளித்த மாவு பற்றிய உவமைகள். த பேரபிள் ஆஃப் த மஸ்டர்ட் சீட் அண்ட் ஈஸ்ட். ஒவ்வொரு உவமையாக நம்ம படிச்சுட்டு அதற்குரிய விளக்கத்தை பார்க்க போகிறோம். லூக்கா 13 18 19. அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். இப்போ இந்த 2 உவமையும் சரி, கடுகு உவமையும் சரி, புளித்த மாவு உவமையும் சரி, ரெண்டுமே எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்படுகிறதான ஊழல், கரப்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? கடுகு விதையின் உவமையை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடுகு ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் இந்த கடுகு வந்து பெரிய மரமானது போல. ஊழியம், தேவனுடைய ராஜ்யம், அதோடைய ஆரம்பம் ரொம்ப அற்பமாக சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அதனுடைய முடிவு மகிமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, கரெக்டாகவும் தோணுது. ஆனால் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேதத்தின் அடிப்படையிலிருந்தே உங்களுக்கு நான் கற்றுத்தரப் போகிறேன். இதை ஏற்கனவே நம்ம பைபிள் இன்சைட்ஸ் பாடங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சவங்க இதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. புதுசாக நீங்கள் படிக்கிறவங்க நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. கடுகு, எத்தனை பேர் இந்த கடுகு செடி பார்த்துருக்குறீங்க? கடுகு அப்படின்றது செடி, அது மரம் கிடையாது. நான் பாருங்கள், ஒரு சில படங்களை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், பாருங்களேன். அந்த விதையும் சின்னது தான், இது செடி தான். இப்போ இந்த கடுகு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது விதைக்கப்பட்டுச்சான், அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அது என்ன சொல்லப்படுகிறது? அது வளர்ந்து பெரிய மரம் ஆயிற்றுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக அது வளருகிறது, காட்டுத்தனமாக வளருது. சில காய்களை நீங்கள் பார்ப்பீங்க, அதோடைய சைஸ் இவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக நான் ரீசண்டாக வந்து ஒரு முறை வந்து பழக்கடைக்கு போய் பழம் வாங்க போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா கொய்யா பழம், அந்த கோவா, அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. பயங்கர, இது நான் என் கை பத்தலை ஆக்சுவலாக, ரொம்ப பெருசாக இருந்தது. ஒரு பழமே 1/2 கிலோ இருந்தது. அப்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, பார்க்கவும் அட்ராக்டிவாக இருந்தது. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு. அப்போ கொய்யா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவேளை இந்த சைஸில் நார்மலாக இருக்கும், இல்லைன்னா ஒரு கிரிக்கெட் பால் சைஸில் இருக்கும். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த கொய்யா பழம் வளர்ந்துருக்கிறது. அதை வாங்கணும், கடையில் இருந்து வாங்கி அதை சாப்பிடும் பொழுது அது கொய்யா பழ டேஸ்ட்டும் இல்லை, அது நூக்கல் மாதிரியும் ஒரு டேஸ்ட் வருது. ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. அப்போ தான் அந்த கடைக்காரர் சொன்னார், இது ஹைப்ரிட்மா, இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொய்யா இதோட கூட வேற இதை இணைச்சு இந்த பழத்தை செயற்கை ரீதியாக உருவாக்கி இருக்கிறார்கள். அப்போ அந்த சமயத்தில் தான் ரொம்ப பெருசாக இந்த பழங்கள் வளரும். இது அவ்வளவாக உடலுக்கு நல்லதில்லை. ஏன்னா இயற்கையாக ஆண்டவர் ஒரு செடியை உருவாக்கி இருக்கிறாருன்னா அது செயற்கை முறையில் அது உருவாக்கணும்னா அது ஹைப்ரிட் வெரைட்டி தானே, அது கண்டிப்பாக அது அவ்வளோ உடம்புக்கு நல்லதாக இருக்காது. அதே மாதிரி தான் சபை அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அது சிறிதாக தான் ஆரம்பிக்கப்படும். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அது பிரம்மாண்டமாக வளருகிறது. சரி, வளருகிறது கூட பெரிய பிரச்சனை இல்லை. ஒருவேளை என்கிட்ட சண்டை போடுவீங்க நீங்கள், அப்போ வளர்ச்சி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்கள் பக்கத்துக்குள்ளே நான் வந்துடுறேன், வளர்ச்சி இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய் சீஷராக்குங்கள்னு சொல்கிறாரு. அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சபை வந்து வளர்ந்துருச்சு. ஓகே, ஃபைன். இப்போ அடுத்த வார்த்தை பாருங்க, கவனிங்க. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். இப்போ இதை சொல்லும் பொழுது இதற்கு என்ன இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், பாருங்க, உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வந்து இந்த கிளைகளுடைய நிழலில் வந்து தஞ்சம் அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் பறவை, ஆகாயத்து பறவை அப்படின்னு சொல்லும் பொழுது எதற்கு அது அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவே விதைக்கிறவனுடைய உவமையில இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். வசனம் விதை, தேவனுடைய சுவிசேஷம். நிலம் என்று சொல்லப்படும்போது அது இருதயம்னு சொல்லுவார். ஆகாயத்து பறவைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பொல்லாங்கன், சாத்தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா? அப்போ விதைக்கிறவன் உவமையில சாத்தானா இருந்தா கண்டிப்பாக கடுகு உவமையிலையும் அது சாத்தானா தானே இருக்கணும். அப்போ இந்த இடத்துல இப்படி வாசிக்கலாமா? இந்த ஆண்டவர் விதையை போட சொல்கிறாரு, விதை போட்டாச்சு, கடுகு செடி வளருது. திடீர்னு சொல்லி பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமான சர்ச்சாக மாறிடுது. ஆகாயத்து பறவைகள் வந்து உட்காருது. அப்படின்னா சாத்தான் வந்து உட்காருது. சர்ச்சுக்குள்ளே எப்படி சாத்தான் வந்து உட்காருது?
அந்த கிளைகளில் வந்து உட்காருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சபை வளர வளர, தேவனுடைய ராஜ்யம் வளர வளர ஒரு ஆபத்து இருக்கிறது. ஈஸியாக சாத்தான் உள்ளே வந்து விடுவான். அதை இப்போ ஆம் என்று சொல்லிவிடலாம். ஏனென்று சொன்னால், அநேக பிரம்மாண்டமான சபைகளிலே சத்தியம் சரியாக சொல்லப்படுவதில்லை. சத்தியம் சொன்னால் ஜனங்கள் அங்கே நிற்க மாட்டாங்க. அப்படி கொஞ்சம் பூசி மொழுகி சொன்னாதான் ஜனங்கள் அங்கே இருப்பாங்க. இல்லாட்டா அவங்க ஓடியே போயிடுவாங்க. நீங்கள் இன்னைக்கு மனம் திரும்புங்க, இல்லாட்டா நரகத்துக்கு தான் போவீங்கன்னு சொல்லிட்டு சபைக்கு நிச்சயம் சொல்லணும். வெளியில் போய் புதிதாய் வருகிறவர்களை பயமுறுத்துற மாதிரி சொல்ல தேவையில்ல. ஆனால் சபையில் 10-20 வருஷமாக உட்காந்துட்டு இன்னும் பண்ண தப்பே பண்ணிட்டு மனம் திரும்பாதவங்கள்ட்ட சொல்லணும். இன்னும் நீ மனம் திரும்பாமல் போயிட்டனா விளக்கு தண்டை உன்னை விட்டு எடுத்து போட்டுருவாரு சொல்லி தான் தரணும். ஆனால் இன்றைக்கு பிரம்மாண்டமான பெரும்பாலான சபைகளிலே, எல்லான்னு சொல்ல வேண்டாம், பெரும்பாலான சபைகளிலே இப்படிப்பட்ட சத்தியங்கள் சொல்லப்படுவதில்லை. அப்போ அந்த பட்டர் போட்டு பூசி மொழுகி இருக்கிறதுனால தான் ஜனங்கள் திரளாக கூடுகிறார்கள். நீ என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் பரவாயில்ல, நீ எப்படி வேணா வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நீ விசுவாசிக்கிறியா உனக்கு எல்லாம் கிடைக்கும். ஆண்டவர் வந்து விசுவாசத்துக்கு முன்பாக நீ எப்படி நடந்த, நீ எப்படி உன் வாழ்க்கை இருக்குன்னா பார்க்க மாட்டாரு. இயேசுவேன்னு கூப்பிட்டுட்டா உனக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றனால ஜனங்கள் இரட்டை வாழ்க்கை வாட ஆரம்பித்து விடுகிறார்கள். நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறான்னா, இந்த உலகத்திற்கு போய் ஜனங்களை எனக்குள்ள நீங்க கொண்டு வாங்க, கடல்ல போய் உப்பை பிரித்து எடுத்துட்டு வாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, சபைக்குள்ளேயே உலகத்தை கொண்டு வந்துட்டாங்க. உலகத்திலேருந்து வேறு பிரித்து சபைக்குள்ளே வாங்கன்னு சொன்னால் உலகத்தையே சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு சபைக்குள்ளே இல்லாதது என்ன அப்படின்னு கேட்கலாம். அந்த அளவிற்கு சபைக்குள்ளே ஊழல் வந்துவிட்டது. ஒரு முறை நான் தொலைக்காட்சியில் ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருந்தேன். இந்த ஆண்டு துவக்கத்தில் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அது என்ன என்று சொன்னால், ஒரு சபையினுடைய டிசம்பர் 31 நடந்த அந்த வாட்ச் நைட் சர்வீஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7 மணிக்கோ என்னமோ துவங்கிட்டாங்க அவங்க வாட்ச் நைட் சர்வீஸ். நான் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்லையே, இத்தனை மணி நேரம் தேவ பிரசன்னத்தில் எவ்வளோ ஆண்டவரை அர்ப்பணித்து மகிழ்கிறார்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பார்த்தா 7 மணிலேருந்து டான்ஸ் தொடங்குச்சு. பயங்கரமான எல்லா வகையான டான்ஸ், ஃபுல் ஜனங்கள்லாம் மேக்கப் போட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடி இயேசுவை குறித்ததான பாடல்கள் தான் பாடுறாங்க. ஆனால் இவங்க பாட்டுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத நபர்களைப் போல காட்சி அளித்தது. அர்ப்பணமான பாடல்கள் தான், பயங்கரமான பாடல்கள் தான், பரிசுத்தமான பாடல் மாதிரி வேர்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் இவர்களுக்கும் அந்த வார்த்தைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அப்போ தான் எனக்கு ஒன்று தோன்றினது. இன்றைக்கு ஜனங்கள் தங்களுடைய நியூ இயரை கொண்டாடுவதற்காக கிளப்ஸ், நைட் கிளப்ஸ் அமைக்கப்படுகிறது. அந்த புத்தாண்டை வரவேற்பதற்காக வெளிநாடுகளில் செய்யப்படுவது போல நம்முடைய நாட்டுக்கும் அந்த கல்ச்சர் வந்துருச்சு, அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்துருச்சு. அப்போது இவங்க வந்து சர்ச்சை விட்டுட்டு அந்த கிளப்புக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஊழியக்காரர்கள் இங்கேயே நடனத்தையும் இங்கேயே களியாட்டுகளையும் இங்கேயே அவர்களை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களையும் கொண்டு வந்துட்டா அவங்க அங்கே போக மாட்டாங்களே. ஒருவர் சொல்ல கேட்டேன், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் சினிமா பாட்டை கேட்குறாங்க. ஒரு முறை ஒரு வாலிப பெண்ணிட்ட கேட்டேன், ஏமா அவங்களால சினிமாவை விடவே மாட்டேங்குது, இவ்வளோ சத்தியத்தை கேட்குறீங்க, ஏன் விட மாட்டேங்குது? இல்லை ஆண்டி, அந்த மியூசிக்காக தான் ஆண்டி கேட்பேன், நான் சினிமாலாம் பார்க்க மாட்டேன். அப்போது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இவர்கள் சினிமாவை போய் பார்க்குறாங்க, அதனால அந்த சினிமா மாதிரியே அந்த கிறிஸ்தவ இசைகளை நாங்கள் இசைத்து விட்டோம் என்று சொன்னால் அங்கே போகிற வாலிபர்களை இங்கே கொண்டு வந்துடலாம். அதுக்காக தான் நான் இப்படி பாட்டு எழுதுறேன், அதுக்காக தான் இப்படி இசை அமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. அது எப்படி உலகத்திற்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இருக்க முடியும் பாருங்களேன். அப்படி இருக்கிறதுனால தான் திரளான நபர்கள் வருகிறார்கள். இந்த கிளையில் ஆகாயத்து பறவைகள், பிசாசு வந்து உட்கார்றான். அதனால தான் அவங்க காம்ப்ரமைஸ்டாக இருக்காங்க எல்லா இடத்துலையும். வெளியே போனால் பிசாசு கூட கை கோர்த்துக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ளே வந்தால் ஏசப்பா கூட கை கோர்த்துக்கிறாங்க. இரட்டை வாழ்க்கை வாழ்கிறார்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்படிப்பட்ட சபைகள் மிக பிரம்மாண்டமாக கண்டிப்பாக வளரும். சபை வளர வளர ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும், ஆகாயத்து பறவைகள் நம்முடைய கிளைகளிலே வந்து அமராதபடிக்கு. அப்போ இந்த சபையில் அதை செய்கிறாங்க, அந்த சபையில் அதை செய்கிறாங்க, நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்க கூடாது. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா, கர்த்தர் வழி நடத்துகிறாரா, இதை அவர் ஏவுகிறாரா
அப்படின்னா செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. நிறைய பேர் வராங்கன்றதுக்காக நம்ம குவாலிட்டியை விற்று போட்டு விடக்கூடாது என்பதை தான் இந்த உவமையின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. கடுகு விதையின் உவமை என்பது அது வளர்ச்சியை குறிக்கவில்லை, அது மாறாக தேவனுடைய ராஜ்யத்தில் காணப்படுகிற ஊழலை, கரப்ஷனை குறிக்குது. அடுத்த உவமையை படிக்கலாமா? லூக்கா 13:20. மேலும் அவர், தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இப்போ இந்த இடத்துல இந்த காரியமும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல காணப்படுகிறதான ஊழலை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் வளர்ச்சியை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்துல நுழைகிறதான இப்படிப்பட்ட மோசமான நிலைகளை குறித்து தான் எச்சரிக்கிறார். தேவ சபையே விழித்துக்கொள் என்று சொல்லி இந்த உவமையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன், புளிப்பு என்பது பாவத்தை குறிக்கிறது. பஸ்கா பண்டிகை அப்படின்ற ஒரு பண்டிகையை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். இதற்கு அடுத்த நாள் ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டது. அது என்னவென்று சொன்னால் புளிப்பில்லா அப்பம் பண்டிகை. இந்த நாளில் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், தங்களுடைய வீட்டிலே காணப்படுகிற எல்லா புளிப்பையும் எடுத்து போட்டுவிட வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது ஆவிக்குரிய ரீதியாக தங்களை ஆராய்ந்து பார்த்து அவங்களுக்குள்ள இருக்கிற அநீதியான காரியங்கள், பொல்லாப்பு, துர்குணமான காரியங்களை நீக்கிவிட வேண்டும். நீக்கிவிட்டு தேவனிடத்திலே தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஸ்திரீ இருக்கிறா, அவ மாவு பிசைகிறாளாம். அவ எவ்வளோ மாவு எடுக்கிறா? 3 படி மாவு. 3 படி மாவு என்பது 100 பேருக்கு சமைக்கக்கூடிய ஒரு மாவு. 40 லிட்டர் என்று சொல்லுகிறார்கள். ஒரு வீட்டில் நம்ம 4 பேர் இருப்போம், 5 பேர் இருப்போம், ஏன் கூட்டு குடும்பம்னா 10 பேர் கூட வச்சுக்கோங்களேன். யாருமே 100 பேருக்கு வீட்டில் சமைக்க மாட்டோம். ஒரு ஹோட்டலில் சமைப்பாங்க, ஒரு கல்யாண வீட்டில் சமைப்பாங்க. ஆனால் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு பெண் ஒரு வீட்டில் இருக்கிற அந்த நபர்களுக்கு மட்டும்தான் சமைப்பாங்க. இந்த இடத்துல பாருங்க, மறுபடியும் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அந்த மாவு எடுக்கப்படுகிறது. இன்னும் பாருங்க, இந்த புளிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த மாவிற்குள் அடக்கி வைத்தாள், அப்படின்னா ஒளித்து வைத்தாள். she hid. இந்த புளிப்பு அப்படின்றது எப்பவுமே வெளிப்படையாக செய்யப்படாது. கவனமா இருக்கணும். நம்ம புளிப்பு அப்படின்றது பாவம்னு சொல்லிட்டேன்ல. இப்போ இந்த புளிப்பு ஒளிச்சு தான் செய்வாங்க. இந்த பாவம் ஒளிஞ்சு தான் செய்வாங்க. இப்போ ஒரு விசுவாசி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தப்பு பண்ணும்போது, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டா பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. 4 செவுத்துக்குள்ளே பண்ணுவாங்க. இல்லாட்டா சர்ச்சுக்கு தெரியாத மாதிரி பண்ணுவாங்க. போதகருக்கு தெரியக்கூடாது, இது விசுவாசிகளுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒளித்து தான் செய்வார்கள். அதே மாதிரி தான் பாவம். இப்போ ஒளித்து அந்த மாவிற்குள் அடக்கி வைத்தாள். அது வைத்த பொழுது அந்த மாவுக்குள்ள, நான் ஏற்கனவே அந்த மாய்மாலம் செய்கிற பரிசேயராகிய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பாருங்க. அதில் என்ன சொல்லி கொடுத்தேன்? இந்த புளிப்பு என்ன பண்ணும்? அது முதலாவது அந்த மாவு இவ்வளோதான் இருக்கும், பரவும். முதலாவது நான் சொன்ன ஸ்வெல் ஆகும். அடுத்தது உப்பை பண்ணும். 3ஆவதாக புளிக்க வைக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. அப்போது சிறிதளவு மாவு எப்படி பெரிதாகிறதோ அதே போல ஒரு சபையிலே காணப்படுகிற கொஞ்சம் பாவம் பிறரிடத்திலும் பரவும். என்ன அவங்க யோசிப்பாங்கன்னா, அவங்கள பாஸ்டர் கண்டுக்கவே இல்லை இந்த பாவம் செஞ்ச போது, அதனால நம்மளும் செய்யலாம் போல. ஒரு வைரஸ் எப்படி எவ்வளோ சீக்கிரம் பரவுதோ, இப்போ கொரோனா வந்துச்சு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட எவ்வளோ சீக்கிரமாக பரவுச்சுல. அதே மாதிரி தான் பாவமும் எளிதாக பரவிவிடும். அது தேவனுடைய ராஜ்யத்தை கெடுத்து விடும். அப்போ அது பரவி அது உப்ப பண்ணும். பார்க்கறதுக்கு நல்லா புசு புசுன்னு குண்டு குண்டுன்னு இருக்கும். நீங்கள் யாராவது இந்த ப்ரெட்டு, பன்னு அதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்களா? நான் செய்வேன். ஸோ செய்யும் பொழுது கொஞ்சோண்டு மைதா மாவில் கொஞ்சம் ஈஸ்ட்டை கலந்து அதை பிசைஞ்சு வைப்பேன். வைக்கும் போது இவ்வளோதான் இருக்கும், ஒரு பால் அளவு தான் இருக்கும். அதை மூடி வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் அதை புளிக்க வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபுல் பவுலும் என்ன ஆயிரும், அழகாக நிரம்பிடும். அழகாக பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் பாருங்களேன். ஊற வச்சு முடித்த பிற்பாடு அது அப்படியே உப்பி இருக்கும் பார்த்தீங்களா. அதை வேணுட்டு விளையாடுறதுக்காக ஒரு குத்து விடுவேன். அதை குத்து விட்ட உடனே அது என்ன ஆகும்னா அப்படியே புசுக்குன்னு உள்ளே போயிடும். நீங்கள் ப்ரெட்டோ பன்னோ வாங்கி பாருங்களேன், பன் வாங்கி பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த பன் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக அப்படியே உப்பி போய் அழகாக இருக்கும்ல. அதை இப்படி பீங்க அப்படியே ஒரு ஓட்டையாக இருக்கும், அப்படியே சாஃப்டாக உள்ளே போயிடும். அப்போ ஒரு தண்ணியை நினச்சோன்னா கூட அப்படியே அது ரொம்ப சின்னதாயிரும். சரியா? அதே மாதிரி தான்
வெளியே பார்க்கறதுக்கு அப்படியே பிரம்மாண்டமா உப்பி போய் அட்ராக்டிவா அழகா இருக்கும். ஆனால் அதை ஒரு குத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உபத்திரவம் வந்த உடனே அப்படி புசுக்குன்னு உள்ளே போயிடும். ஏன்னா அது உள்ள ஓட்டை தான் இருக்கும். எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ் அப்படின்ற பழமொழி தான். வெளியில் ஆ ஊன்னு டபால் டிமில்னு ஒரே மியூசிக்கு தான், ஒரே பாட்டு தான், கத்துன்னு கத்துவாங்க, அப்படியே தொண்டை தண்ணி போக கத்துவாங்க. ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது, அதாவது அதை எம்ஃபசைஸ் பண்ணுவதற்காக கத்தி சொல்றதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே செய்யக்கூடாது. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தில் ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடாது. அது எப்படி இங்கே ஆக்ட் பண்ணுறாங்களாம், அந்த புளிப்புனால, பாவத்தினால, உள்ள அநீதியான காரியங்கள், பாவங்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் காணப்படுகிற இந்த ஊழலை குறித்து தான் ஆண்டவர் இந்த ஓமையில சொல்லுகிறத பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவனுடைய சபைக்குள்ள தான் இருக்கிறாங்க, ஆனாலும் ஒரு வெறுமை இருக்கிறது. செக் பண்ணிக்கோங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற புளிப்பு தன்மையை நீக்கி விடுங்க. நிறைய வசனங்களை எடுத்து உங்களுக்கு சொல்லித்தர முடியும், இந்த புளிப்புனா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம அடிக்கடி இந்த பாடங்களில் படிக்கிறனால நான் எடுத்து காட்டல. பவுல் மூலமாக ஆண்டு சொல்றாரு, புளிப்பு துர்குணம் ஆகிய அந்த புளித்த மாவோடே அல்ல, துப்புரவு, உண்மை, இதுதான் உங்க வாழ்க்கையில இந்த பண்டிகை நாட்கள்ல காணப்படணும். பண்டிகை நாட்கள்னா என்னது? கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில துப்புரவு, உண்மை காணப்படணும். உங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த கடுகு உமையா இருந்தாலும் சரி, புளித்த மாவு உமையா இருந்தாலும் சரி, ரெண்டுமே தேவனுடைய ராஜ்யத்துல காணப்படுகிற ஊழலை குறித்து தான் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு 13ஆம் அதிகாரம் முதல் 21 வசனங்களை தெளிவாக நம்ம படித்திருக்கிறோம். இனி வருகிற பாடத்துல மீதமுள்ள வசனங்களை படிக்க போறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.